போன படத்தில் ஒரு பெர்ஃபார்மராக எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த படத்தில் ஒரு என்டர்டெய்னராக, அதுவும் லாஸ்ட் ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் கிட்டத்தட்ட எனக்கு என்ன வரும், எனக்கு என்னெல்லாம் தெரியும்னு ஒரு மெனு கார்டு மாதிரி எல்லா டேரக்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்காரு. எல்லாமே பண்ணிட்டாரு. பாரி, நீ நினச்சது எல்லாமே நடக்கும். பாரிக்கு எனக்கு ஒரு நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் ஒரு எங்கள் 2 பேரோட ஃபஸ்ட் படம் ஒரே வருஷம், கிட்டத்தட்ட ஒரே வருஷம் பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நாங்கள் 2 பேரும் ஸ்டேஜில் நின்னோம். அப்போ பாரிக்கு சின்ன சின்ன வருத்தம் இருந்துச்சு. அது எதுவுமே இனிமேல் பாரிக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாரியால் எழுத முடியுது, நடிக்க முடியுது, டைரக்ட் பண்ண முடியுது. ஒருத்த கை ஒருத்த கால் இல்லைனா கூட இந்த காலி புடைச்சுப்பாண்டாங்கிற மாதிரி பாரி இனிமேல் எல்லாமே பண்ணுவார். பாரி எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த படம். அப்பா அம்மா, பிள்ளைங்க, ஜென்சி எல்லாருக்கும் பிடிக்கும். இமோஷன்ஸ் இருக்கு, அழகான ஒரு நகைச்சுவை இருக்கு, வாழ்வியல் இருக்கு. One of the best films I've seen in recent years. My best wishes and congratulations to the entire team, to Pari especially, the right hand director and the hero of this film. இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எழுதி அது வந்து சுவாரஸ்யமாக கடைசி வரைக்கும் கொண்டு போய் அதுக்கு தேவையான அந்த இமோஷன்ஸையும் அதுக்கு தேவையான அந்த நகைச்சுவையும் திரைக்கதையில் கோர்க்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. Hats off to him and to the entire team and to Yuva, the producer. It's going to be a grand success. Blast. உண்மையாகவே சூப்பரான ஒரு படம், பயங்கர ஜாலியான ஒரு படம். வெரி வெரி ஹாப்பி. எல்லாருமே பயமாக நடிச்சிருந்தாங்க. பாரி, ரம்யா, மை ஃபேவரட் கோபி, எல்லாருமே. சார்லாம் கலகிட்டாரு. சார் கூட நானும் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓவராலாக ரொம்ப சூப்பரான படம். கண்டிப்பாக 200% ஹிட்டான ஒரு படம், தைரியமாக சொல்லலாம். எல்லாரும் பயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. மேம் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் பை எவ்ரி ஒன். கங்க்ராட்ஸ் டு $1 million, yet another blockbuster for them. மியூசிக் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கும் நான் வச்சிருந்தது சூப்பர். எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். படம் பெரிய ஹிட்டாகவும் என்ஜாய் த சக்ஸஸ். கண்டிப்பாக நம்ம போய் தேட்டர் படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற ஒரு படம். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் பாரி. பெங்களூர் பாப்பான அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க கோபி. ஓ தேங்க்யூ ப்ரோ. ஒவ்வொரு வார்த்தையும் போட்டு பிச்சு பிச்சு வாங்கி ஒரு கேரக்டரை வந்து கோபி பரதாபங்கள் கோபி மாதிரியே இல்ல, நம்ம வேற கோபியா தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் ஃபுல்லா சிரிச்சுதான் ஒரு போராட்டினாரு. அதே மாதிரி வந்து சார் நீங்க வந்து இப்ப சொல்லாமன்னு தெரியல, ஆனா படம் செம்ம பண்ணா இருந்துச்சு. சார் கேரக்டர் எல்லாமே சூப்பரா இருந்தது. படம் ஃபுல்லா அது சொல்லலாம். வேற ஒண்ணு சொல்ல வந்துட்டேன் நான் அந்த கேரக்டரை பத்தி அப்படின்னு. அது இல்ல, நல்லா இருக்கு. ரொம்ப ஜாலியான படமா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து என்னால சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப கத்தி சிரிச்சுக்கிட்டு நான் வந்து உள்ள. ரொம்ப ஜாலியான படமா இருக்கு. மிஸ் பண்ணாம தியேட்டர்ல வந்து பாத்துருங்க. ஹீரோ பத்தி ஒரு வார்த்தை. ஹீரோ ப்ரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா கோபிக்கு கதை சொல்லும் போது தான் நான் வந்து அந்த கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்கும் போது தான் வந்தேன் ப்ரோ. நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நான் வெளியே உட்காந்து சரி என்ன சொல்றீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். நான் எனக்கு தெரிஞ்சாலும் இது பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது செம்மையா இருந்தது. செல்முருகன் அண்ணன் அவர் பண்ணது எல்லாமே எனக்கு வந்து ரம்யா பண்ணது, ரம்யா அவங்க பண்ணது, ப்ரோ பண்ணது எல்லாமே சூப்பரா. சேத்தன் சார் பண்ணது எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. ஜமா பண்ணி முடிச்சதுல இருந்தே எப்பவுமே மீட் பண்ணும்போதெல்லாம் ஐ லவ் யூ சொல்லிட்டே இருப்பாரு என்கிட்ட. அது ஒரு சரி ஏதோ சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன். பாயினோ அவர் வந்து என்ன பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது அந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தைக்கெல்லாம் வந்து இந்த படம் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ லவ் பண்ணி இந்த கேரக்டரை எழுதி என்னை நம்பி என்னை கொடுத்ததுக்கு நன்றி பாரி. அண்ட் படமாவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது எடுக்கும்போதே ஷூட் பண்ணும்போதே தெரியும், நல்லா டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருந்தது. பேப்பர்ல இருந்த இது எமோஷன்ஸ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் ஆகிறது வந்து கண்ணால பார்த்தோம். அது உண்மையாவே இன்னைக்கு வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளோ நிறைவா இருந்தது. சூப்பர் பாரி. நிஜமா we thoroughly enjoyed the film. Super பாரி. And சூப்பர்பா இருந்தது. ஃபுல் ஃபன் ஃபீல்டா இருந்தது. அதான் எதிர்பார்த்து வந்தோம். ஆனா அதையும் மீறி இருந்துச்சு. காஸ்டிங் வாஸ் ரியலி குட். அண்ட் ஜமா பார்த்தவங்களுக்கு ஜமா எடுத்த ஒரு டைரக்டர் ஹீரோவா இது அப்படின்னு ரொம்ப அதுல ஒரு பரிமாணமே இல்ல, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பரிமாணம். தரோலி லவ். லாஸ்ட்ல கமல் சார் மாதிரி இன்ஸ்பிரேஷன் தானே, கமல் சார் இன்ஸ்பிரேஷன் தானே. சோ அது ஒரு நல்ல மொமெண்ட் இருக்கு லாஸ்ட்ல. சேத்தன் சார் வரட்டும். சேத்தன் சார் வாங்க. நீங்க வந்தாதான் மேம் உங்களை பத்தி பேசுவோம். இவரை எல்லா படத்துலயும்
வில்லனா யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா சீரியஸான அப்பாவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜமால கூட நீங்க வில்லனா தானே, ஐ மீன் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ல யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனா இவரோட பழகுன பிறகு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐய இவர் அது இல்ல, இவர் இதுதான். மொக்க பீஸ் நான் சொல்ல, அவர் தான் சொல்றாரு. சோ தெரிஞ்சு உங்களுக்கு அவரோட பழகின பிறகு பாரிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இதுதான் ஒரிஜினல்னு. சோ சேதன் கிட்டத்தட்ட அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது ச்சே நம்ம வீட்ல நடக்கிற மாதிரியே இருக்கு நான் யோசிச்சிருக்கேன். ஃபேண்டாஸ்டிக். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் சேதன் ஹஸ் டன். உண்மையிலே தேங்க்ஸ் so much பாரி ஃபார் அவரை பத்தி புரிஞ்சு இப்படி ஒரு கேரக்டர் அவரை மைண்ட்ல வச்சு எழுதின மாதிரி இருந்துச்சு. நீங்க சொன்னது உண்மையாயிடுச்சு மேம். லவ் பண்றேன். ஐயோ பாரி என்ன விட எல்லாரும் விட பாரி தான் சேத்தனை ரொம்ப லவ் பண்றாரு. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும். ஐ thoroughly love this film. தேங்க்யூ ஸோ மச் பாரி. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோஜா மேம், சேத்தன் சார், ஆல்ரெடி நான் வந்து தேவதர்ஷினி மேமோட ரகு தாத்தா பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் கூடயும் நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங்காகவே க்ரியேட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து ஃபேமிலியோட என்டர்டெய்னிங் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு படம் தான்.